தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்திற்கு இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் வரும் ஏப்ரல் 28 திருக்கோவிலுடைய வடக்காடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது. இத்திருக்கல்யாண உற்சவத்தினை தரிசிக்க விரும்பும் பக்தர்களின் வசதிக்காக கட்டணச் சீட்டுக்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ரூபாய் 200, 500 கட்டணச் சீட்டுக்கள் மற்றும் கட்டணமில்லா தரிசன முறை, அதாவது முதலில் வருபவர்களுக்கு முதலில் அனுமதி என்பதன் அடிப்படையில் பக்தர்களுடைய கொள்ளளவிற்கு ஏற்ப தெற்கு கோபுரம் வழியாக திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். கட்டணச் சீட்டுக்கள் பெற்றவர்கள் வடக்கு கோபுரம் வழியாக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். திருக்கல்யாண உற்சவ தரிசனத்தை தரிசிக்க விரும்பும் பக்தர்களின் வசதிக்காக இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஏப்ரல் 19 முதல் ஏப்ரல் 22 வரை இரவு 9 மணி முடிய ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 200 கட்டணச் சீட்டு முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. அதேபோல ரூபாய் 500 மதிப்பிலான கட்டணச் சீட்டு பதிவில் ஒரு நபர் 2 கட்டணச் சீட்டுகள் மட்டுமே பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல ரூபாய் 200 மதிப்பிலான கட்டணச் சீட்டு பதிவில் ஒருவர் 3 கட்டணச் சீட்டுகள் மட்டுமே பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு நபர் ரூபாய் 500 மற்றும் 200 கட்டணச் சீட்டுகள் இரண்டையும் சேர்த்து பதிவு செய்ய இயலாது. உங்களுடைய பிறந்த தேதியை சரியாக பூர்த்தி செய்வது அவசியம். ஒரு பதிவிற்கு ஒரு தொலைபேசி எண் மட்டுமே பயன்படுத்த முடியும். எனவே ஒரு தொலைபேசி எண்ணில் ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவுகள் செய்ய முடியாது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல பாதுகாப்பு காரணங்கள் கருதி குழந்தைகளை அழைத்து வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கோவில் தரப்பிலிருந்து கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நேரடியாக வந்து டிக்கெட்டுகள் பெற்றுக்கொள்ளும் வசதியும் கோவிலுக்கு சொந்தமான எல்லிஸ் நகரில் அமைந்துள்ள யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதியில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நேரடியாக ரூபாய் 200, 500 ரூபாய் கட்டணச் சீட்டுகள் முன்பதிவு செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டணச் சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை, அதாவது ஆதார் அட்டை, போட்டோ ஐடி ப்ரூஃப், தொலைபேசி எண், இமெயில் முகவரி, இந்த விவரங்களை கொடுத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனுமதிக்கப்பட்ட கட்டணச் சீட்டுகளுடைய எண்ணிக்கையை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் கண்டிப்பாக கூடுதலாக விண்ணப்பங்கள் பெறப்படும். கணினி மூலமாக குலுக்கல் முறையில் விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து உறுதி செய்யப்பட்ட கன்ஃபார்ம்டு மெசேஜஸ் விண்ணப்பித்த பக்தர்களின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு ஏப்ரல் 22 அனுப்பப்படும். இவ்வாறு உறுதி செய்யப்பட்ட மின்னஞ்சல் குறுந்தகவல் கிடைக்கப்பட்டவர்கள் மட்டும் ஏப்ரல் 24 27 வரை உள்ள நாட்களில் தினமும் 10 அதாவது காலை 10 மணி முதல் மாலை 5 மணி முடிய மதுரை எல்லிஸ் நகரில் அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு சொந்தமான யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதியில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள திருக்கல்யாண நுழைவு கட்டணச்சீட்டு விற்பனை மையத்தில் உங்களுடைய குறுந்தகவலை காட்டி கட்டணத்தை செலுத்தி கட்டணச்சீட்டினை பக்தர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்திற்கு பின்பு வருபவர்களுக்கு கட்டணச்சீட்டு வழங்க இயலாது. திருக்கல்யாணம் ஏப்ரல் 28 காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது என்பதால் ரூபாய் 200, 500 திருக்கல்யாண நுழைவு கட்டணச்சீட்டு பெற்றவர்கள் அன்றைய தினம் காலை 5 to 7 மணி வரை மட்டுமே திருக்கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். ரூபாய் 500 மதிப்பிலான கட்டணச் சீட்டு பெற்றவர்கள் திருக்கோவிலுடைய வடக்கு ராஜகோபுரம் மொட்டை முனீஸ்வரர் சன்னதி அருகில் உள்ள வழியில் அனுமதிக்கப்படுவார்கள். ரூபாய் 200 மதிப்புள்ள கட்டணச் சீட்டு பெற்றவர்கள் திருக்கோவில் வடக்கு சித்திரை வீதி, கிழக்கு சித்திரை வீதி சந்திப்பு அருகே உள்ள அமைக்கப்பட்டுள்ள பாதை வழியாக வந்து வடக்கு ராஜகோபுரம் வழியாக திருக்கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். திருக்கல்யாண கட்டணச் சீட்டு பெற்றவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் காலை 7 மணிக்குள் அமர்ந்து திருக்கல்யாண காட்சியை கண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளை பெறுங்கள். மற்றவர்கள் இல்லத்தில் இருந்தபடியே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மனதார நினைத்து வழிபட்டுக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கும் அருள் கிட்டும். மேலும் கூடுதல் தகவல்களுக்கு இன்னும் ஏப்ரல் 19 அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.